எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் ஒரு 4 டேஸா கன்டினியூஸா ஃபால் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. முக்கியமா நாளைக்கு ஆர்பிஐ உடைய மீட்டிங். நாளைக்கு ஒரு 10 மணிக்கு வந்து ஆர்பிஐ உடைய மீட்டிங். இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பாங்களா? இல்ல கூட்டுவாங்களா? இல்ல அதே மாரி ஸ்டேபிளா வச்சிருக்காங்களா? ஸோ இத பத்தி ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து Q2 ரிசல்ட்ஸு இந்தியாவுடைய ஜிடிபி டேட்டா எல்லாமே வந்து பாசிட்டிவா இருந்தது. பெட்டர் தென் எக்ஸ்பெக்டடா இருந்ததுனால, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட்ட இந்த முறையும் குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு. பட் இன் பிட்வீன்ல ஜப்பானுடைய பாண்ட் மார்க்கெட் ஒரு ஷேக் ஆச்சு. கடந்த 30 வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஜப்பானுடைய கரன்சி பாண்ட் மார்க்கெட் வந்து ஒரு ஷேக் ஆச்சு. இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு அவேர்னஸ வந்து குடுத்திருக்கு. பிகாஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி. ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு வீக்னஸ், ஒரு டிசாஸ்டர் நடந்துச்சுன்னா, அது ரிலேட்டடா மத்த கண்ட்ரீஸ்க்கும் ரிஃப்ளெக்ஷன் வந்து வரும். அதோட இம்பாக்ட் வந்து வரும். ஸோ இந்த முறை ஆர்பிஐ கவர்னர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால தான் பேங்க் நிஃப்டி வந்து சிவியரா ஃபால் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக்கு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆன பேங்க் நிஃப்டி, பேங்கிங் ஸ்டாக்ஸு அப்படியே மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. இதே மாரி தான் இசிபி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் சரி, ஃபெட்டும் சரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ட குறைப்பதற்கு வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி. இன்னைக்கு மார்க்கெட் ரிவர்சல் ஆனதுக்கு முக்கியமா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியான ஃபிட்ச் வந்து இந்தியாவ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்டா வந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன்னால இந்தியாவுடைய ஜிடிபி இன்னுமே அதிகமாகறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க கணிச்சிருந்தது 6.5. இதுக்கு அடுத்து 2026ல 7.4 வரைக்கும் 7.2லேருந்து 7.4 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்களுடைய கருத்து வந்து பாசிட்டிவா இருந்ததுனால மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் ரைஸ் ஆனா கூட பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்டில் நோ இன்னைக்கு வந்து ஃபால் தான் ஆயிருக்கு. குறிப்பா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் ஸ்டில் நோ இன்னைக்கு வந்து 0.3% வரைக்கும் ஃபால் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. நிப்டி ஐடி வந்து ஸ்ட்ராங்கா ரிவர்சல் ஆயிருக்கு. டிசிஎஸ், டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜி, பாரதி ஏர்டெல் ஸ்ட்ராங்கா மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணதுல ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட். டெக்னிக்கலா நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எந்த செக்டார் வந்து ரிவர்சல் ஆகும், ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை பத்தியும் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலினுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பார்ப்போம். லெட்ஸ் வி see. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சார்ட் பேட்டர்ன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுல வந்து ஃப்ரீக்வெண்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஒரு வேலை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதுலயுமே ஷார்ட் டேர்ம்ல பாருங்க, இந்த டவுன் சைடு வந்து இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து இங்க தான் வந்து நிக்குங்கிறத லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம். கரெக்டா இங்க வந்து நிக்குதா? அதே மாதிரி இந்த லாஸ்ட் வீடியோல மார்க்கெட் ரிவர்சல் ஆகுங்கிறதையும் பார்த்தோம். இப்ப இந்த ரிவர்சல் நெக்ஸ்ட் எங்க போய் நிக்கும்? அடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நிக்கும். ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். இங்க சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அப்போ 26,170, 180 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அது வரைக்குமே இந்த ரைஸ் வந்து ரைஸ் ஆகும். ஃபர்தரா இதுக்கு மேல ஒரு 1 ஹவரோ 30 மினிட்ஸா பிரேக் அவுட் ஆகும்போது 26,310 வரைக்கும் அப் சைட்ல ரைஸ் ஆகும். ஒன்ஸ் இங்க ரைஸ் ஆகும்போது நம்ம இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ 26,330, 340 வரைக்குமே ஒவ்வொரு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,170, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் 26,330. இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இது போட்டு பாருங்க. இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோவா தான் இருக்கும். பட் பேங்க் நிஃப்டியை வந்து பாத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டில கிளியர் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் இந்த ட்ரெண்ட்ல தான் போயிருக்கு. பேங்க் நிஃப்டில ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ப்ரீவியஸா இருக்கக்கூடிய 59,600, 650 இதுக்கு மேல ரைஸ் ஆகும்போது தான் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டா மாறும். இதுக்கு பிலோல ட்ரேட் ஆகிற வரைக்குமே எப்ப வேணாலும் பேங்க் நிஃப்டி கீழே ஃபால் ஆகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 58,650 தான் சப்போர்ட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. இன்னைக்குமே
பேங்க்ஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இது எல்லாமே செல்லிங் பிரஷர்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. பிஎஸ்யூ பேங்க்ஸும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. ஓகே. குறிப்பா க்ரூட் ஆயில் வந்து நம்ம பார்க்கும்போது, க்ரூட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, இது டே டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்ப இன்ட்ராடேல 30 மினிட்ஸ்ல பிரேக் அவுட் ஆனா, வித்தின் ஒரு 1 டேக்குள்ள அதுக்குள்ள டார்கெட் ரீச் ஆகும். இது பிரேக் அவுட் வந்து டே டைம் ஃப்ரேம்ல பிரேக் அவுட் ஆனதுனால, ஃபர்தரா அப்சைட் ரைஸ் ஆறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். பட் ஸ்டில் நவ் இது வந்து வேலிட் தான். க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு 5200 வரைக்குமே, 200க்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்குமே, இது தொடர்ந்து அப்சைட் போறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே. 5450, 5550 வரைக்கும் ரைஸ் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓவரால் ட்ரெண்ட் அப்டேஷன பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஸ்டில் நவ் சப்போர்ட் எடுத்து அப்சைடு வந்து ரைஸ் ஆவுது. 26,170 இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பட் பேங்க் நிஃப்டி அண்டர் தி செல்லிங் பிரஷர்ல இருக்குது. ஓகே. ஒரு மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.